பிறந்த நாளை தான் நாங்கள் கொண்டாட போறோம். அப்ப பிறந்த நாளுக்கு முதல் ரமணியம்மான்னு சொன்னாரு. ரமணியம்மான் தூங்கிடுச்சு சரி இங்க நம்ம குடும்பத்துக்கும் எதுக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன தகராறுகள் பாருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. சரியா வாங்க குடிங்க. வாழ்க்கை சூழ்நிலையில இப்படி ஒரு கணவன் கிடைச்சது உண்மையா நான் பெருமைப்படுறேன். காரணம்னு சொன்னால் போனா வேலை வந்த உலகம் என்றாலே நாங்கள் இதெல்லாம் ஆனந்த அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது, நான் அனுசியா. ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வளமையாக நிற்கிற போல் எங்கள்ட வீட்டை தான் நிற்கிறேன் வேணாம்மா. அப்போ இன்றைய தினம் என்ன வீடியோ பார்க்க போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நேற்றைய தினம் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்து போட்டிருந்தேன்னா, அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னு சொல்லி. அதாவது எங்கள்ட அப்பாண்ட பிறந்த நாளே அப்போ இன்றைக்கு அப்பாண்ட பிறந்த நாளை தான் நாங்கள் கொண்டாட போகிறோம். அப்போ பிறந்த நாளுக்கு முதல் அதை விட ஒரு சர்ப்ரைஸாக எங்களை தேடி ஒரு ஆள் வந்திருக்கு நிறைய. உண்மையில என்ன சொல்ல, உலகத்துல எல்லா மக்களுமே கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. பெரிய ஒரு நாள் ஒன்று பலிதான் கொடுத்தோம் நினைச்ச நாங்கள். ஆனா சின்ன காய்ச்சல் பயந்தாலும் காண்டி சக்கரவனம் சக்கரவனம் அது நடுவுல மட்டும் சுத்தி நிற்கும். அதை விட யாருன்னு சொல்லி யோசிப்பாங்க ரமணியம்மான்னு சொன்னால் பழைய வீடியோ பார்த்தாங்களுக்கு விளங்கி இருக்கலாம். அப்ப எங்களுடைய ரமணியம்மா நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். வாங்க இந்த பாட்டு பாடும். ஒரு சனம் தூங்கிடுச்சு பெரிய போட்டு வைக்கிறக்கான காரணம் கஸ்பண்ட் ஆகிறதுக்கு ஆயில் கூடுமா? ஐயோ அப்ப கொஞ்சம் சின்ன சொல்றேன். பெரிய பொட்டு வைக்கிறார்கள் பெரிய பொட்டு வைக்கிறேன்டாவாம். ஒரு சில பேர் தான் சொல்றாரு. நான் அது ஏற்கிறே இல்லை. அதுக்காக ஏன் அப்படி பெரிய நிறைய பேர் பெரிய பெரிய பொட்டு வளர்ப்பின பெரிய பொட்டு வளர்ப்பின வேணுன்னு கேட்ட உடனே சொல்லணும். அதாவது அவருக்கு நல்ல மண்டு, அதாவது கஷ்டம் நல்ல மண்டு சொல்லி சின்ன முகம் தானே இருக்குது. ஆனா பெரிய போட்டு எல்லாம் வைக்கல. சின்ன குங்குமம் போட்டு அதெல்லாம் போட்டு பிடிக்காது. பட் அப்படி எல்லாம் இல்ல. மனசு சுத்தமா இருந்தா சரி. எல்லாமே எல்லாம் இங்கிலீஷ் எல்லாம் கேட்க மாட்டேன். சின்ன பர்த்டே முன்னிட்டு எங்களோட தங்க வந்ததுக்கு மிக்க நன்றி. கடவுள் அப்படி சொல்லக்கூடாது. நன்றி இல்ல, என்ன சந்தோஷமா இருக்கும். நிறைய உறவுகள் எதிர்பார்த்த ஒரு விடியம். அம்மா என்ன சொல்றாங்க, மனசுக்குள்ள ஒண்ணு வச்சிருக்க மாட்டேன். உடனே சொல்லிடுவேன் நன்றின்னு சொன்னா உடனே வாய் விட்டுருவேன். அதாவது அப்படியே இல்லை. உண்மையாவே சகோதரமோ குடும்பத்துக்கும் எதுக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன தகராறுகள் பாருங்க. அது எல்லாத்தையும் மறந்துமே ஆகிறதான் சகோதரமும் ஆரண்டாலும் சின்ன சின்ன கசப்புகள் வரும் தானே. சண்டே வந்தாதான் அந்த பாசம் கூட வரும். அந்த கொஞ்ச நாள் கதைக்காம இருந்தா அந்த பாசம் யோசிப்போம். நாங்களும் யோசிப்போம், அவங்களும் யோசிப்போம். இப்ப ஒன்றா கதைப்போம் வேணா. அதில் இப்போ எங்கள் ரோட்டில் வீடியோ காடியாக குறுக்க வாரணமே நிறைய பேர் நல்ல மொட்டை தலையிலாம் போய் கொண்டு அப்போ நாண்டி இப்போ தான் வந்தேன். ஒரு எத்தனை மணி? 5 மணி இருக்கும். அப்போ நாண்டி வந்தது இப்போ தான் வந்தேன். அப்போ எஞ்சி மாக்கெல்லாம் பிள்ளையாக கொண்டு நிற்கிறேன். அப்போ இப்போ யாரும் நாங்கள் காத்து கொண்டிருக்கோம்.
அண்ணாவை அதாவது மூத்த அண்ணாவை வரணும் அப்ப அவரை காப்பாத்துக்கணும் ஆனா இருட்டாவ போகுது அதான் அப்ப என்ன அங்க முகமெல்லாம் கிளியரா இருக்கும் கொஞ்சம் பாருங்க கிளியரா இருக்கும் முடியாக நல்ல ஓடி மாறி ராஜு தான் அதுக்கு காப்பி கொடுத்தேன் பார்க்க தெரியுது அப்ப உண்மையிலே வந்து சந்தோஷம் நாண்டி வந்து நிறைய நாளைக்கு வந்து சேனலுக்கு வந்திருக்கு நிறைய இல்ல வீட்டை வந்து வாரதான இப்ப இண்டை வந்து அப்ப என்ன சாப்பிட்டீங்க மதியம் அது சொல்லக்கூடாது கோழிக்கறியும் கோழிக்கறி சாப்பிட்டு சரி அப்ப நாங்க என்ன பண்ணி ஒரு சொல்ல போறீங்களோ கார்ட்டூன் பாட போறீங்களோ அது கடைசி முடியல பாடம் ரமணியம்மாண்டு வர பேரை சொல்லி விட்டேன் நம்ம ஒரு கடைசி அப்ப நாங்க என்ன மாமாவோட பார்த்து கேட்க விட்டோமோ அதான் ஆனா இருட்டா போகுது இருட்டா அண்ணா கொஞ்சம் கடையில வேலையாம அப்ப பாவம் கொஞ்சம் கடும் பிஸியா தான் இருக்கிறாரு கந்தசாமி அண்ணா சரி அப்ப நாங்க வந்து அப்பாவுக்கு வந்து கேட்க விட்டுறதுக்கு போவோம் அதுக்கு முன்னாடி எங்களை சேனல்ல புதுசா பாக்குறீங்க அது வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல கிளிக் பண்ணி லைக் பண்ணி மறக்காம எப்படி ஒரு ஆளுக்கு நடுவால போடுறேன் அது வந்து கரியால சைட் எடுத்து போய் என்ன தெரியும் அண்டைக்கு வந்து ரெடியா நிக்கிறேன் அம்மா அவள பிடிச்ச விளக்கிட்டு சரி அப்ப நாங்க வந்து போவோம் என்ன நாண்டி அப்புறம் தான் சொல்லுவாங்க கேக் காட்ட போறீங்க இந்த பாத்தீங்கன்னு சொன்னா ஹாப்பி பர்த்டே அப்பா நல்லா இருக்கு சின்ன அந்த உடுப்பு கேட்ட கலர்ல கேக் அது கொடுத்த மகன் இல்ல கொடுத்தது வாழ்த்துக்கள் தேங்க்யூ அப்ப ஏஞ்சிமா கொடுக்கலையே மாமா சித்தப்பா கை பேப்பாக்கு பெரியப்பாக்கு சரி எப்படி நிக்க போறீங்களே பாட்டு பாட இப்ப பாட்டெல்லாம் பாட பேச இல்ல இப்ப பர்த்டேக்கெல்லாம் பார்த்து பாட்டு பாடும் ஓ பாட்டப்ப வருது அப்ப அப்ப அதை தூக்கி குத்தணுமாப்பா இங்க பின்னுக்கு குத்தி போடாத கொழுவணும் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் சின்னவனப்பா ஹாப்பி பர்த்டே ஐயோ கேக் கிடைக்காம நானே கேக் சாப்பிடணும் ஓ தனி மூட்டை அவனு போட்டு பாட்டு சரியான இருப்பேன் ஐயோ கேமரா கேமரா கேக் எல்லாம் நல்லா வெள்ளையா போட்டு கொடுங்க என்ன எல்லாரும் கொஞ்சம் சத்தம் போட நிற்கீங்க கொஞ்சம் கலகலப்பு இல்லாம கிடக்கு நான் யாரும் ரெண்டு பாட்டுக்கு கேக் சாப்பிட்றேன் நான் தான் உங்களுக்கு தீத்தோடும் அஜின் காதி நல்ல கேக்கு நாண்டி அலிசியாக்கா சொன்னா கேக்கு ஃபுல் ஐசிங் கேக் இல்ல கேக்கு செய்யறாங்க தயார் செய்யறாங்க அதெல்லாம் நீ நெஞ்ச கையை பிடிச்சது அந்த சோடா சோடா அம்பேலி கூட இதெல்லாம் ஒரு பேஷன் ஆகிடும் ஜீவா நாங்க குடிப்போம் அவருக்கா குடிங்கப்பா ஐசிங் சாப்பிட சோடா கொடுப்போம் இப்ப இதான் ஒரு மாடல் கூப்பிடும் மட்டாக்கலாம் கதிர சத்தம் போடாம அம்மா வந்திருக்காங்க மாமாக்கு மாமாக்கா அச்சா மாமா கேக்கு தீட்டுமா உள்ள செய்யணும் ஐயோ அவள் சாப்பிடுவாள் எண்டி ஐயா பூஜை குழு அஞ்சு விழுங்கணும் மாமா தீட்டுப்பா மாமா தீட்டுரும் சரி இப்ப பிறந்த நாள் சொல்லி அப்ப அம்மா வந்து அப்பாவுக்கு ஒரு அன்பு முத்தம் கொடுக்கணும் வேணாண்டி என்ன அப்ப சின்ன அடுத்த அண்ணன் கூப்பிட்டுட்டு கேக்
பேனை போட்டாலும் கொஞ்சம் சத்தமாக இருக்கும் போல இது மழை விட்டு கொஞ்சம் மேக்கிடாது. பிறந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எத்தனாவது பிறந்த நாள்? 41. 41. இளம பேர் இல்ல இளம முகத்துல தெரியலுமே 41 சின்ன குடும்பமே. சின்ன குடும்பம். சின்ன குடும்பமே காரணம் அது பார்க்க பெரிய அது பெரிய அண்ணா. அது வந்து எங்கட அண்ணாக்களம் அண்ணா அந்த அண்ணா எந்த அண்ணா? நான் என்ன எங்க அண்ணா பெருசு அண்ணா முடி தோட்டா அப்ப என்ன இப்ப குட்டியா போல அப்படி இருந்தானே சும்மா காணையில அண்ணா பெருசா இருக்கு. நாங்க எந்த கொடுக்குறோம் அதே தான் எங்களுக்கு கொடுப்போம். வீட்டில் அவத்தாவத்துக்கு அது கொடுப்போம். நாங்க வருத்தம் வராம கொடுக்குறோம் என்ன. நாங்கள் மெட்டாயிரம் தான் கொடுப்போம். ஆ சரியா உடுப்பெல்லாம் பிரட்டி விடுறாரு அவர். சரி டேஸ்டாக கிடக்கு. நல்ல ஆனா ஐசிங் கூட வேற இருக்கு என்ன ஓ நல்ல ஐசிங். இந்த பாருங்க நான் கோல் வந்து கடுங்கோலாம் நேரம் நிற்க கூட நேரம் இல்லை. நான் வந்து வீடியோவை நாங்கள் போடுறதே இல்லை. இப்போ என்றால் கடையில் வேலைகளுக்கு கொஞ்சம் விளையாட்டுக்கார வர சீசன் வளர்ந்தது கோயில்கள் கொடி கோயில் நாளை வளர்ற கோயில் திருவிழா நம்புறப்போது கடும் பிசி அந்த கட்டத்தில் உங்களை சரி மேலே அவ்வளோ ஒரு நெரிசலுக்குள்ளேயும் சின்ன பர்த்டே முன்னிட்டு அண்ணன் வந்து மதியம் சாப்பிட சந்தோஷம் அதே இருக்கும். இதில் வேலைக்கு மத்தியிலேயும் சின்ன பர்த்டேக்கு வந்து ஒரு கேக்கில் கலந்து கொண்டதுக்கு மதிக்கணும் கனமண்ணா அப்பங்க துக்காக்கா மது வீட்டை கொஞ்சம் வேலையல். அப்போ லிரியா கொண்டு வந்த இல்லையா கூட நிற்கிறாங்க. சொன்னாங்க ஜீவா நான் தீர்த்துறார். ஜீவா எப்படி வந்தது தீபாவுக்கு அப்பாவுக்கு தான் நல்ல பொருத்தம். ஆனா உங்களோட வீட்டுக்கே உண்மையான வடிவண்டா ஜீ குட்டி தான். இப்படி சொல்றேன். அது கருப்பு கண்டோசம் ஓய் தம்பி ஆட்டுக்கு வர கேக்கெல்லாம் தீத்தி போட்டு தான் வந்து பிறந்தாவது தீத்திட்டீங்க. நான் இந்த பிள்ளை போய் ஆட்டு நோக்க செல்ல குட்டி தம்பி குட்டி எழும்பிட்டாரு. வாழ்த்துக்கள். அப்பா வாங்க கொஞ்சம் போன அப்பா வந்து அந்த சைட் சோக்க காட்டு இப்படி வாங்க குட்டாங்க குடியும் அஞ்சாணி குஞ்சாணி. அப்ப அப்பா கொஞ்சம் கேட்க தீட்டா அண்ணா சொன்ன மாதிரி அது சரியான தோட்டம். அப்பா சரி பழத்தை காட்டும். எந்த ஆசை வந்து இந்த அப்பா இந்த பழத்தை மேண்டா ஒரு கொஞ்சம் மெதுவா பண்ணி மெதுவா. இது ஆப்பிள் பைனாப்பிள் நல்லெண்ணெய் மாதிரி இருக்கும். இல்லை அப்பா நான் கேட்குறேன்ப்பா நாங்க எப்படி உங்களுக்கு அன்பா தீர்த்துறோம் இப்படி சின்னனா அதே அன்பா நீங்க தரணும் மைசிங் கூட தர வேண்டாம். ஓ இந்த கேம் அது கூட நாளே கேம் மாத்தலாம் நம்ம செங்கலை சின்ன தீட்டுங்கப்பா கொஞ்சமாவா. அப்பா வெட்டுறது இந்த ஐசிங்க தான் அந்த சவுடான வழி சொல்ற மாதிரி நான் எடுத்ததில்ல. அப்பா அதை விட இல்லை என்ன அப்பா மனசு வந்து பெரிய மனசு தானே. ஆழ்வுட்டியும் கேக்கு தாட்டும். அப்போ எப்படி இருக்கப்பா இந்த வருஷம் கொண்டாட்டம் எப்படி சந்தோஷமா இருக்கும். அர்ஜுன் வராதுக்கு சொல்லுங்க காரணத்தை. அஸ்முடிக்கு வந்து சரியான காய்ச்சல் அப்போ கூட வந்து படுத்து இருக்குது. இப்போ நாங்கள் அந்த கேக் வெட்டி முடிஞ்ச கையோட ஆளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு. அப்போ அப்போ சோடாடிக்க முடியும் காணும் சோடா எல்லாம் பெப்சியோட கலர் என்ன சிவப்பா காட்டு இதுல நாவலா காட்டு போன் வந்து கொஞ்சம் பொருள் வாங்கணும் அப்படிதான். ஆனால் பெப்சி சோடா கலர் அப்படி சோடாடி குடிச்சு சிரிக்க மாட்டீங்களா சிரிக்க மாட்டீங்களா. மனசு தான் சொல்லுது சந்தோஷமா உதடு சொல்லுது மனசு அப்படியே சொல்லுது. ஆரம்பத்துல இளந்தெல்லாம் போட்டு அப்பா அப்பா யார் மாதிரி எந்த படம் நடிகை மாதிரி இருக்கு. அது வந்து அப்பாவுக்கு விருப்பம் இல்லை தான் டிஷர்ட். அது வந்து ஒரு அண்ணாட விருப்பத்துக்கு கேட்டம்மா. அதாவது வந்து பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு அண்ணா வந்து அவர் டெய்லி வீடியோ பார்க்கறதான அப்போ சொல்லுவார் என்னன்னு சொன்னால் ஏதோ பார்த்தோன்னா அண்ணா ஷர்ட் தான் போவார். அப்போ இந்த பர்த்டேக்கு வந்து டிஷர்ட் போடணும்னா அவர்கிட்ட விருப்பம். அது மட்டும் இல்லையானோ நாங்கள் இன்றைக்கு காலையில் புடவை கடைக்கு போய்க்கலாம் அண்ணன் வீடியோக்குள்ளே வந்தது. அப்போ வந்து சின்ன வந்து கருப்பு தானே. அப்போ அவர்கிட்ட கலருக்கு ஏற்ற மாதிரி டிஷர்ட்டை வந்து செலக்ட் ஆகினா அந்த அண்ணா தான்.
அது மட்டும் இல்ல அது டெனிம் ஜீன்ஸ் தான் போடணும்னு அவர்கிட்ட விருப்பம் அப்போ உண்மையாக சின்ன டெனிம் கூடுதலா போடல ஆனால் டெனிம் மாடல்ல வந்து ஒரு பிளாக் கலர்ல ஃபிளிவர் ஒரு ஜீன்ஸும் அந்த அண்ணா எடுக்க சொல்லி அண்ணாண்ட விருப்பத்துக்குரிய மாதிரி அண்டைக்கு இந்த ஷர்ட் எல்லாம் போட்டது நாண்டி தெரியும் எந்த அண்ணாண்டு தெரியும் அந்த அண்ணா கொஞ்சம் மாடல் தானே நல்லா இருக்குமே அந்த அண்ணா இந்த செலக்ட் சூப்பரா இருக்கு வேற யாரு உங்களுக்கு முதல்ல விஷ் பண்ணினாரு அப்பா நான் இல்ல எங்கட எப்படி சொல்றது எங்கட ஃபேமிலியை தவிர எங்க வீடியோ பாக்குற உறவுகளுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணு சொன்னா மற்றது கனடா என்ன அடுத்து விஷ் பண்ணிட்டாங்க ரெண்டாவது எங்களுக்கு வந்து சந்தோஷமா இருந்தது நடு 12 மணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த அண்ணா பிரான்ஸ் அண்ணா விஷ் பண்ணா ரெண்டாவது வந்து கனடா அண்ணா அப்புறம் அண்ணாக்கள் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் நாங்களே விடுவோம் வீட்டில் உள்ள நாங்கள் அப்படி அது மட்டும் இல்லை நிறைய உறவுகள் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அப்படி எல்லாம் பார்த்து வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அடுத்த இரவு போட்டு அந்த கொமெண்ட் வந்து அது இன்னைக்கு கண்டில எப்பவுமே நாம அப்படித்தான் அப்படின்னு இல்லை பெருசாக வந்து செய்யலை தானே என்ன வசந்தாக்காக்கள் எல்லாரும் மிஸ் பண்ணாதான் சின்னோட பர்த்டே கண்ணா ஒரு கிழமைக்கு முதலே வந்து அந்த அண்ணாவுக்கு ஒரு விருப்பம் தான் தான் உடுப்படுக்கணும் கண்டோணும் எல்லாமே சொல்லி உண்மையிலேயே அந்த அண்ணா வந்து அண்ணன் விருப்பத்தின்படி இப்படி உடுப்பெல்லாம் செலக்ட் பண்ணி அது மட்டும் இல்லை அண்ணா வந்து 50,000 ரூபா காசு வந்து சின்ன அந்த பர்த்டேக்கு வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க அக்கா அண்ணாவுக்கு வந்து நல்ல ஒரு கேக் வாங்கி வெட்டி உடுப்பெல்லாம் வேண்டி அண்ணாண்ட சந்தோஷத்துக்கு நீங்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி உண்மையிலேயே அந்த காசு வந்து அண்ணாண்ட விருப்பத்துக்கு ஏற்ற வந்து உடுப்பும் வந்து நல்லா இருக்கேன்னா நன்றி சொல்லியாங்க அப்போ உண்மையாக அந்த அண்ணாவுக்கு வந்து எங்கள் குடும்பசாராக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம் அதே போல் தான் கனடா அண்ணா வந்து 25,000 ரூபா காசு வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தவங்க அக்கா அண்ணாவுக்கு வந்து உடுப்படுத்து கொடுத்து கேக் வாங்குவோன்னு சொல்லி ஆனால் உடுப்படுத்த நாங்களும் ஆனால் கேக் வாங்கல என்னன்னு சொன்னால் ஐசிங் கேக் வந்து அணியாக இருந்தாங்க நிறைய வாங்குறதுக்கு அப்போ எங்களோட கனடா அண்ணாவுக்கு வந்து எங்களோட குடும்பசாராக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் அது நாண்டி ஒரு பாட்டு ஒன்று பாட போன்னு சொல்லி ஆசையாக இருந்தேன்னு சொன்னது ரமணியம்மாதான கண்டிப்பா வந்து ஒரு விதமான பாசங்கள் இருக்கு ஆனா வந்து அதுல வந்து எல்லாருக்கும் வந்து தெரியாது எல்லாருக்கும் வந்து வழிகாட்ட முடியாது எங்களோட பாசங்கள் வந்து எங்களுக்குள்ள ஆனா கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தானே விசேஷம் கண்டுபிடிக்க மாட்டோம் லேசில் கண்டுபிடிக்கிற கஷ்டம் வேணா மருந்து மாதிரி ஆனா எல்லார்ட்டையும் அந்த அன்பு பாசங்கள் இருக்கு ஒரு கட்டமும் வேலையை பட்டியல் அப்படி இப்படி எல்லாம் அதுக்காக அன்பு பாசங்கள் இல்லைன்னு என்ன சொல்ல அப்பா அப்பா ஒரு பாட்டு பாட போவேன் ஒரு வரி அனு பின்னால எடுத்து விட அடுத்த வரியா சின்ன பாடு ஒரு பாடு உங்களுக்கு விருப்பமான பாட்டா பாடுங்க பாடுவேன் கொஞ்சம் அப்படி இப்படிதான் கேட்பேன் அண்ணானுக்கு கேட்பேன் 40 வயசுனா உங்களுக்கு அன்பு கூடுதோ கண்டிப்பா நல்ல ஒரு கேள்வி அது வந்து அண்ணா கேட்கறதா அந்த கட்டும் கேள்வி 40 வயசுனாவா அவரை போய் வாங்க யோசிச்சு கொண்டு கேட்கலங்க ஏதோ ஒன்று வேலை போகுதுன்னு சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் என்ன குடும்பங்களுக்குள்ள அன்பு பெருக வச்சிருக்கோம் இல்ல உண்மைதான் அது இன்றைய கண்டு இல்லை எப்பவுமே சின்னவன்ல வந்து அன்பு வந்து எங்களுக்கு அது ஒரு தனிப்பட்ட இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் என்னன்னு சொல்றது இப்போதைய வாழ்க்கை சூழ்நிலையில வந்து இப்படி ஒரு கணவன் கிடைச்ச உண்மையாக நான் வந்து பெருமைப்படுறேன் காரணம் என்னன்னு சொன்னால் போனால் வேலை வந்த வீட்டில் ஒரு உலகம் என்றாலே நாங்கள் இதெல்லாம் வந்து ஆனந்த கண்ணீர் எல்லாம் ஒரு ஆனந்த கண்ணீரை கொடுத்து எங்களுக்கு அப்பீல் பண்ண சில இருந்தால் சில சொல்ல வார்த்தைகள் இல்லை சில நேரங்களில் வார்த்தைகள் அகதரு 40 வயசு நாள் அந்த அன்பு பாசம் ஆனால் எங்களுக்குரிய அது எப்போவுமே சின்ன தனிப்பட்ட கண்டிப்பாக எங்களை எப்போவுமே துன்பப்படுத்தினது இல்லை எப்போவுமே எங்களுக்காக நேசித்து நாங்களே உலகம் நினைச்சு வாழ்கிற ஒரு ஆளை வந்து எப்போவுமே அன்பு வந்து குன்றி போவாங்க கொஞ்சம் நீங்கள் சத்தமாக காய்ச்சா இன்னும் நல்லா இருக்கும் அவர் வந்து எங்களுக்கு ஒரு புள்ள மாதிரி நான் சொல்லுவேன் என்ன சொன்னால் அப்படி தான் நான் சுபாவம் என்ன கல்யாணம்
வருஷம் 17 வருஷம் உலகில் வந்து கொண்டு கொடுக்காம கதைக்கிறா அப்படி எல்லாம் கண்ணீர் வடிக்கிறாண்டால் என்னென்றால் ஸ்டார்ட்லேருந்து அவர் அந்த நெருக்கமான ஒரு அன்பை இதுதான் நம்ம ஒரு கணவன் செய்ய வேண்டிய கடமை வந்து இதுதான் மனைவிக்கு காட்ட வேண்டியது அன்பை தான் அன்பை காட்டுனாங்க உண்மையான அன்புல எத்தனை விதமான அன்புலாங்கிறாங்க அன்புல வந்து நிறைய விதமான அன்புகள் இருக்குது ஒவ்வொரு விதமான நிறைய அன்புகள் இருக்குது ஆனாலும் அந்த அன்பு வந்து உண்மையான அன்பு வந்து அது ஒரு காலம் ஒழியாதான் அந்த அன்பை வந்து மேலே மனைவிட்ட காட்டினால் அவளுக்காக அது இருக்கும் மேலே அது யார் அப்போ எந்த டைமில் வந்து யார் சின்ன பற்றி கேட்டாலும் அந்த டைமில் இப்படித்தான் அந்த பாசத்தை வெளிப்படுத்த எங்களை அறியாமல் ஒரு கலங்க வேணும்னு சொன்னால் அது உண்மையான ஒரு வெளிப்பாடுதல் பொய்யானது அக்கா தான் சொல்லணும்ல எங்களுக்குமே தெரியும் தானே அது வந்து அப்படித்தான் உலகத்தில் பார்க்க போனால் இருக்க விதமான ஒரு குடும்பம் வந்து நேசிக்கிற ஒரு கணவன் வந்து நேசிக்கிறது மனைவி நேசிக்கலாம் பிள்ளைகளை நேசிக்கலாம் இருந்தாலும் அவருடைய அன்பை வந்து வேறு இடங்களையும் செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறது ஆனாலும் வந்து அவர் அப்படி இல்லை அவர் வந்து நாங்கள் உறுதியாக சொல்லலாம் அவர் அப்படிதான் இருக்கிறார் என்று அம்மா அப்பாவுக்கு அடுத்ததாக உங்களை தான் நேசிக்கிறார் அப்படித்தான் நான் சொல்வேன் சின்னவனை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் காலத்திலே அவர் உங்களை தான் அதிகமாக உண்மையில அது அப்படித்தான் இந்த கட்டத்தை மேலே எங்களை விட நான் அவார்ட் கொடுக்கலாம் ஓ அதாவது வந்து எங்களுக்கு வந்து அத்தான் எல்லாமே உண்மையாவே நல்லது கண்டிப்பா இது பிரச்சனையுமே இல்லை அதிலே ஃபர்ஸ்டா நிற்கிறாரு இந்த அன்பை வந்து இந்த காலம் ஜாதகத்திலே அப்பா கடத்தான் துள்ளி விளையாடல துறப்பு பூட்டியாச்சு வயசு துள்ளி ஆனா நிறைய பக்குவங்கள் பொறுப்பு எல்லாம் உண்மையில ஜாதகம் நிறைய காணக்கூடிய மாதிரி இப்ப கூட இருக்குது ஆனாலும் அந்த வயசு அப்படித்தானே கொஞ்சம் துள்ளுது என்ன துள்ளுது சொல்லுங்க கொஞ்சம் துள்ளுறது வயசு உடம்பு ஊர்ல வரல தெரியாது கொஞ்சம் துள்ளுது அதான் எப்பொழுதும் ஒரு அன்பையும் சந்தோஷம் நல்லது நாங்கள் அப்படி இருக்க வேண்டாம் எங்களோட பிள்ளைகளுக்கு நல்லது அப்போ மறுபடியும் நாங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நாங்கள் அன்பாக நாங்கள் சந்தோஷமாக எங்களோட ஐயா மாமியும் போல எப்பவுமே நாங்கள் பாசமா இருக்கோம் வித்தியாசம் உண்மையில அவங்களும் வந்து அப்படித்தான் சரியான பாசம் 82 வயசுலேயும் வந்து ஐயா வந்து அவ நினைச்சா கண்ணுலங்க அதனால உண்மையிலே ஐயா சொல்லுவார் அடிக்கடி எனக்கு முன்னாலே அவள் போகணும்னு சொல்லி ஏன்னா தான் இருக்க அவள் வடிவ சிறுரஞ்சிரமாக அனுப்பணும் பார்க்கணுமென்ற மாதிரி உண்மையிலே ஐயா செய்தவர் அதே மாதிரி ஐயா அம்மா வந்து நல்ல ஒரு இதாக தான் போனவர் உண்மையிலேயே அந்த ஆத்மாக்களுக்கு வந்து நாங்கள் எப்போவுமே ஐயாவை நினைச்சா எனக்கு அங்கெல்லாம் வேணும் ஐயா அந்த ஆண்டும் வந்துட்டு ஒரு ஆண்டு உண்மையில ஒரு தெய்வம் தான் எங்களுக்கு சரி அப்போ நாங்கள் என்ன முடிச்சுக்கொள்ளும் என்ன சிரிக்க வைக்கணும் அதிகமாக காட்டுங்க அவர் சிரிப்பார் விதைச்சதெல்லாம் வந்து ஒலிம்பி முளகுலேருந்து ஒலிம்பி வளர்ந்து அது முளைச்சி அதை கனி கொடுக்குறேன்னு அப்படித்தானே என்ன கொஞ்சம் அந்த வாய்கள் வந்து பங்களை மாதிரி கடகடன்னு கதைக்க மாட்டேன் உண்மையில வந்து ஒரு தரம் வந்து அப்படி கதைக்கிறது சரியில்லை பேசினா கைவிட மாட்டாங்க வாயத்துல வந்து பேசினால் அது இன்னும் நல்லதை பேசுவோம் விளையாடி பேசாம இருக்கிறவங்க ஓ பேசாம இருக்க நல்லது என்ன பொறுத்தவரைக்கும் சின்னோட மாதிரி இருக்கிறதுமே பெட்டர் வாயிலாலும் இருக்கான் நாங்கள் நல்லதை பேசினாலும் கெட்டதை பேசினாலும் அது வந்து பழதாக்கி நல்லதை பேசினா நல்லதே நடக்கும் நல்லதே அதுக்கு எதுவாக அப்போ உண்மையில உண்மையில பொம்பளைகிட்ட இருக்க வேண்டிய ஒரு சிறப்பு அம்சம் என்றால் பொம்பளையில வந்து அமைதியாக இருக்கும் வாயை திறந்தா வந்து புத்த போல விலப்பெறுமதியான வார்த்தைகளை பேசும் வார்த்தைகளை வந்து அவுட் விட்டோம் அது வந்து பெரிய பொக்கிஷமா இருக்கு அது வந்து மேல அதுதான் அப்படித்தான் இருக்கு அப்படி இருந்தால் நல்லா அப்போ சந்தோஷமா சரி இப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்ளும் இதே மாதிரி எப்போவுமே நீங்கள் நல்ல சந்தோஷமா 100 வருஷம் இருக்கணும் 100 காணாது அதே போல உண்மையிலே இந்த 41வது பிறந்த நாளுக்கு வந்து சின்னவனை வந்து சந்தோஷப்படுத்தினாங்க அனைத்து உறவுகளுக்குமே வந்து மறுபடியும் எங்களோட குடும்ப சார்பாக நான் நன்றி சொல்லுறேன் ஓகே சரி இந்த உறவுகளோட
பிறந்த நாள் ஒரு சந்தோஷமாக பயன்படுத்த யூடியூப் வந்த காலத்தில் நாங்கள் கேட்கலாம் ஏனென்றால் நாங்கள் இப்படி எங்களுக்குள்ளே இருந்தாலும் மதிய சாப்பிட முடிச்சாலும் மற்ற உறவுகளோட பயன்படுத்த மற்ற எங்களுக்கு ஒரு தொழிலோட சின்ன ஒரு இன்கமிங் மாதிரி மக்கள் சப்போர்ட் பண்ணணும். அப்போ அது ஒரு நல்லதானே சந்தோஷமா இருக்கும். நம்ம ரெண்டே வீடியோ பார்க்குறாங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. நம்ம பார்க்குறாங்க எல்லாம் மிஸ் பண்ணிக்கணும். சந்தோஷமா இருக்கும். இன்னும் ஒரு வயசை கூட்டி கொடுக்கணும். வயசு வந்து அம்மாக்கள் தான் பார்ப்பாங்க சின்ன வயசுல. வாழ்த்துக்கள் 100 ஆண்டுகள் வாழ வாழ்த்துக்கள் சொல்லி சந்தோஷம் கூடும். பொட்டும் பெருசாக வைக்கும் நான் சொன்ன மாதிரி. சரி இப்போ முடிச்சு விட வேணா. பாய்.